சண்முகம் பரணி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க. பாக்கியம் வந்து வராங்க சண்முகம் வீட்டுக்கு. அப்பன்னு பார்த்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. சவுந்தரபாண்டியன் வந்து எதிர்த்து தான் வந்து இந்த களத்தில் வந்து குதிச்சிருக்கான், பேப்பர்லாம் கிழிச்சு மூஞ்சில விட்டு எரிஞ்சிருக்கான். அம்மா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பரணி வந்து ஆணித்தனமாக சொல்கிறாங்க. ஏய் எனக்கு தான் தெரியும்னு சொல்கிறல, அப்போனா வரட்டும், வந்தால் விசாரிச்சுக்கலாம். நான் நிற்க வேணான்னு சொன்னேன்னா இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா சவுந்தரபாண்டிக்கிட்ட இந்த ஒரு பதவி தான் இருக்குது. இந்த பதவியை கைப்பற்றதுக்காக என்ன வேணான்னு செய்வாப்புல. திருட்டு பழி போடலாம், வேறு ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணலாம். ஏன் சவுந்தரபாண்டி வந்து நினச்சா முத்துப்பாண்டியை வச்சு கதையே முடிச்சு விடலாம். அப்படி இருக்கும்போது 4 தங்கச்சிங்களும் அனாதாயிடுவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை இந்த வாட்டி அவனை நான் நிற்க வைக்க விடவே மாட்டேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பரணி வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆத்தா இது மாதிரிலாம் பண்ணுவானா? நிச்சயம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் பரணி வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி பண்ணி தானே சூடாமணியை வந்து உள்ளே வச்சான், எனக்கு ரத்தம்லாம் கொதிக்குதுங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம வைகுண்டம். அந்த இடத்துல ஒரு பக்கம் பீரோலாம் திறக்கிறாங்க. இது வரைக்கும் எடுத்த நகை எல்லாத்தையும் வந்து வச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல காசு கிரீடம் இது எல்லாம் வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இது எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக கண்ணெல்லாம் விரிச்சு, கண்ணுக்கு லைட் அடித்து, புருவத்துக்கெல்லாம் வந்து கருப்பு மையை வந்து அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல செம மாசாக இருந்தாருன்னே சொல்லலாம் அந்த சீரில். இதெல்லாம் நான் என்றைக்குமே என் கூட வச்சுக்க தான் அந்த வெறும்பையில் வந்து விட்டுருவேன்னா இந்த எலெக்ஷனில் நிற்க வைக்கவும் விட மாட்டேன். அதே மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்து அவனுக்கு அனுப்பிச்சி வைக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து தீவிரமாக வந்து முடிவு எடுக்கிறாங்க. அந்த இடத்துல சனியனை வந்து நின்றுட்டே தூக்குறாங்க. என்னப்பா சனியா, நின்ற இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்க, இதுதான் வந்து சோம்பேறித்தனமா? இல்லையா, பேரனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஜுரமான ஜுரம், பரணி பாப்பாட்ட தான் காட்டினேன், சளி மட்டும் போல, ஆனால் அதே பக்கம் வந்து ஜுரம் மட்டும் போயிடுச்சுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீ என்ன பண்ணுறன்னா, நான் அண்ணாச்சி கடையில் பேசிட்டேன், இது மாதிரி ஒரு பவுடர்லாம் வைக்கிறாங்களே அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தான் நீ சண்முகம் கடையில் வைக்கணும். என்னையா சொல்கிற? சண்முகம் கடையில் நான் வைக்கணுமா? 2 டப்பா வாங்கிக்கிறேன், அதன் பிரச்சனை இல்லை, ஆனால் சண்முகம் வீட்டிலலாம் என்னால் வைக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல பேர் எதிர்ச்சியாக வந்து சொல்லிடுறாங்க நம்ம சனியை. இதை கேட்டவன் வந்து அதிர்ச்சியாகிடுறாங்க. ஐயா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, அந்த 4 தங்கச்சிங்கன்னு பார்த்தாங்கன்னா வீட்டில் அப்புறம் அவ்வளோதான். வெளியில் வந்து வெட்டுக்கிளி பார்த்தானா அவ்வளோதான் கிடையில. அப்படி இருக்கும்போது என்னால் இந்த விஷயத்தெல்லாம் தலையிட முடியாது. இருல அப்புறமேட்டு வந்துட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறேன், நீ தான் வச்சாகணும், இந்தா அதுக்கான டப்பாக்கான காசுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா கிட்ட வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க. பணம் எல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த டப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி வந்து போகிறேன்? ஐடியா இல்லாமல் நான் இருப்பேனடா, வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில், உள்ளே போய் டக்கு டக்குன்னு வச்சா மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நான் இது மாதிரி சனியனை வந்து வீட்டில் தான் வைக்க சொல்லலான் இருக்கேன், கடையில் கூட 4-5 பேர் பார்ப்பாங்க, ஆனால் வீட்டில் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ வந்து எதுவாக இருந்தாலும் அவனை அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. சனியனை வச்சு சொல்லிவிட்டு சொல்லுப்பா. அடுத்த நொடியே வந்து உள்ளுக்குள்ளே பூந்து நான் ரைட் பண்ணி அந்த பெட்டியை எடுத்துட்டேன்னா அவன் கதை முடிஞ்சிச்சு, அவன் பதவியிலேருந்து எல்லாத்தையும் வந்து வச்சிடலாம், நம்ம வச்சது மட்டும்தான் அதுக்கப்புறம் சட்டமாக இருக்குங்கிற மாதிரி கேவலமாக முத்துப்பாண்டியும் சௌந்தரபாண்டியும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அவன் மட்டும் வீட்டுக்கு வந்தான் அப்புறம் அவ்வளோதான், என் கையில் மாட்டினா அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேங்கிற மாதிரி பரணி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கேஷுவலாக வராங்க. ஏடா கோயிலுக்கு போனியா? ஆமாம் இல்லை கோயிலுக்கு போனேன், இதில் என்ன பிரச்சனை? சாமியை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். சாமியை கும்பிட்டுட்டு வந்தியா? இல்லை எங்கள் அப்பா கூட பிரச்சனை பண்ணும் போனியா? இல்லையோ உங்கள் அப்பா எதிர்த்தாப்பில் வந்தாங்க, நான் பிரச்சனை பண்ணணும்லாம் போல. இவளுக்கு யாரா அடுக்கடுக்காக வந்து சொன்னா? ஓ அத்தையோட வேலையா? என்னத்தை வீட்டுக்கு வந்தனா நல்லா விசாரிக்கிறது மட்டும் பத்தாதா, போட்டு கொடுக்கணுமா? சண்முகம் இந்த எலெக்ஷனில் நீ நிற்கவே கூடாது, எனக்கு வாக்குறுதி கொடுத்தியாடா, அது என்ன ஆச்சு? நிச்சயம் இந்த வாட்டி என்னை எதுவும் கேட்காதீங்க, நான் இந்த எலெக்ஷனில் நிற்க தான் செய்வேன். இன்னொன்று பரணி, நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் இப்போ நிறைவேற்றாமல் இருக்கேன் நினச்சா என் மனசு கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஏன் இதுக்குன்னு கேட்கக்கூடாது. ஏன்டா எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுவியா? மீறுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குண்ணா, இதுலேருந்து தெரிய வேணாமா? நிச்சயம் சவுந்தரபாண்டி உன்னை ஏதாவது ஒன்று பண்ணிடுவார்ரா. 4 தங்கச்சிக்கும் யாரா பதில் சொல்கிறது? உன் தாலிக்கு எப்போதுமே வந்து பிரச்சனையாகாத. என்னடா உன் மேலே அன்பு பாசம் வச்சுக்கிட்டு பேசுகிறேங்கிறியா? 4 தங்கச்சியும் உன்னை நம்பி தான் இருக்காங்க, கரை ஏற்றணுமா வேணாமா? நீ தானே செய்யணும். இந்த ஊரில் இந்த ஜில்லாவில் என் மேலே எவனாலையும் தொட முடியாது, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் யாருக்காகவும் எதுக்காகவும் இதில் பின்வாங்கவே மாட்டேன். ஐயா வேணாம் இல்லை அப்படின்னு சொல்லி பரணிக்காக வந்து பேசுகிறாங்க நம்ம வைகுண்டம். அப்பான்னு பார்த்து சூடாமணி சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. எங்கள் அம்மா உயிரோடு வந்து பார்க்கணுன்னா என்ன, நிச்சயம் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா மட்டும்தான் உண்டு. அப்படி இருக்கும்போது நான் இதில் யாருக்காகவும் பின் வாங்குறதா இல்லை. பரணி ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறா, எலெக்ஷனில் பின் வாங்கவே மாட்டியா? உன் பேச்சை மீறுறது தப்பு தான், ஓகே, அதுக்கான தண்டனை வேணால் எனக்கு கூட, ஆனால் அதுக்குன்னு நீ இதே மாதிரி கேட்டுகிட்டே இருக்காத. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இந்த விஷயத்தில் நின்று ஜெயிச்சு தான் காட்டுவேன், அதனால் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது பாக்கியம் வந்து கத்துறாங்க. வேணாம், இந்த பதவியினால் நீ என்ன சாதிக்க போகிற? ஆல்ரெடி பிரசிடண்டாக இருக்கிறதே மிகப்பெரிய விஷயமாச்சே. நான் சவுந்தரபாண்டியனை எதிர்த்து நின்று தோக்கு அடிக்கணுங்கிற வீராப்பில் தான் நிற்கிறேன், ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் வந்து மல்லு கட்டுறாங்க. 4 தங்கச்சிங்களை வந்து கத்துறாங்க. உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுவாங்கண்ணே சவுந்தரபாண்டி, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாதா?
ஆமா இல்லை பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி வைகுண்டலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க. அப்பா இது உத்தரவு வந்து பெருசாக இருக்குப்பா, அப்படி இருக்கும்போது யாரும் எதுவும் எதை பற்றியும் கேட்காதீங்கிற மாதிரி சொன்னேனே. சரிடா, உனக்கான தண்டனையை நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஜென்மத்தில் நான் இனிமேட்டு உங்ககிட்ட பேச மாட்டேன், நீயும் என்கிட்ட பேசக்கூடாது, இதுதான் அந்த பேச்சை மீறல அதுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பரணி மாட்டு கோச்சிட்டு உள்ளே போகிறாங்க. எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் கவலை இல்லை, நான் வந்து சவுந்தரபாண்டியனை கண்டிப்பாக ஜெயிப்பாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம். ஒரு பக்கம் இவங்க 2 பேருக்குள்ள இப்போ தான் தாயத்து மேட்ரு வெளியில் தெரிஞ்சு மனக்கசப்போடு இருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து வாக்குறுதி வேறு மீறானா, எதுக்கு இது மாதிரி செய்கிறான்னு தெரியாமல் வைகுண்டம் வந்து தடுமாற்றத்தோடு நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வேறு லெவலில் மாஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.